Guys, welcome out to this channel. Transcending and this video is for you. So welcome out to this channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு ஐடியாவாகும் அண்ட் இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த 2024 நம்மளோட சேனல் கொஞ்சம் வீடியோஸஸ், அதாவது 134 வீடியோஸஸ் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அந்த வீடியோஸஸ் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான கருத்துக்களை நோக்கி மட்டுமே தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் என்னுடைய கோல் என்ன அப்படின்னா நிறைய, அதாவது மேஜராக படிக்கணும், அந்த மேஜரில் இம்பார்ட்டண்ட்டும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அண்ட் இதோடைய ரீசன் உங்களுக்கு போக உங்களோட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் 2024 கொஷின் பேப்பர் நிறைய டிஃபிகல்ட்டிஸை தாண்டி அது ஒரு மாடரேட் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கானது. அதோடைய அனாலிசிஸ் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் பேப்பரோட அனாலிசிஸ் எப்படி இருக்கும், எப்படி எழுதணும், எப்படி ஆன்சர் எழுதலாம், என்ன மாதிரி ஆன்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் என்னென்ன விஷயங்கள் தப்புகளை நம்ம விட்டணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோ அண்ட் ஒவ்வொரு டாட்டையும் நம்ம உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சேனல் இதுதான் நம்மளோட சின்ன இன்ட்ரொடக்ஷன். அண்ட் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் 2025. அண்ட் டோட்டலி நம்மளுக்கு 31 டேஸ் இருக்குது. அந்த 31 டேஸில் 4 வீக்கெண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா 4 சாட்டர்டே 4 சண்டே. உங்களுக்கு சண்டே மட்டும் ஹாலிடே இருந்தாலும் ஓகே, 4 டேஸ் இருக்கும். இதுவே உங்களுக்கு சாட்டர்டேவும் சண்டேவும் லீவ் அப்படின்னா 8 டேஸ் உங்கள் கையில் அழகாகவே இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய கேலண்டர். அண்ட் இந்த கேலண்டர் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த இயர் முழுக்க, அண்ட் ஐ திங்க் இந்த மந்த் முழுக்க. அண்ட் இந்த மந்தில் நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒரு பாசிட்டிவ் தாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, எப்படி படிக்கிறது, ஃப்ரீடமாக படிக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. முடியும், அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். we can do it, நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க. அண்ட் இந்த மந்த்ராவை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் யூஸ் டூ, அதாவது ஸ்டார்ட் யூஸ் டூ அப்படிங்கிறது ஸ்டார்ட் வேர் யூ ஆர். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் நீங்கள் எந்த ஒரு பேக்லாக்ஸோடு இருந்தாலும் சரி, இல்லை நான் ஸ்டார்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ் வாட் யூ ஹேவ். உங்கள்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ, என்னென்ன புக்ஸே போதுமானது, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டூ வாட் யூ கேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இனி வரும் நாட்களில் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டுடே இல்லை, ஸ்டார்ட் நவ். ஸோ இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை விட இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொகாஸ்டினேஷனுக்கு ப்ளீஸ் இடம் கொடுக்காதீங்க. அவாய்ட் ப்ரொகாஸ்டினேஷன். இனி இருக்கிறது 3 மாதம் தான். இந்த 3 மாதத்தில் நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோஸஸ் அழகழகாக நம்ம போடுறோம். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்களை தேட வேண்டாம், படித்தா மட்டுமே போதுமானதாக இருக்கும். அண்ட் ரெஃபர் பண்ணுறது என்ன, நீங்கள் அப்படி என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோ பெருசாக பண்ண போகிறீங்க அப்படிலாம் இல்லை. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன். இன்னும் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இந்த 2024 முழுக்க நம்மளோட சேனல் போயிருந்துச்சு. அண்ட் ப்ரொகாஸ்டினேஷன் சைக்கிள். ஃபர்ஸ்ட் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிங்க, அதுக்கடுத்து ஏன் நம்ம படிக்கல அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு போகும்போது மறப்பீங்க. இல்லை நான் திரும்பி பண்ணுறேன், திரும்பி படிக்கிறேன், எத்தனை எக்ஸ்கியூசஸ், டேஸே போக போகுது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் த ப்ரொகாஸ்டினேஷன். உங்களுடைய கோல்ஸை கரெக்டாக நீங்கள் கொடுக்க பாருங்கள். அண்ட் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள், முடியுமா, நம்ம எவ்வளோ சாப்டர்ஸை கவர் பண்ணியிருக்கோம், எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கோம், பாஸ் ஆகுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்விகளையும் எழுத்திக்கிட்டு, இல்லை இன்னும் டைம் இருக்குது, நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட ஆரம்பிங்க. எந்தெந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ, சின்ன டீப்பஸ்ட் டவுட்ஸையும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனலில் அல்லது உங்களோட விருப்பப்பட்ட ஸ்டாஃப்ஸ்டையோ, யார்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ, இவங்க கேட்டால் நம்மளை தப்பாக எடுத்துக்கிட மாட்டாங்க. தப்பாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கேட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தான் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா நீங்கள் அப்போவுமே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அண்ட் உங்களோட ப்ராக்ரஸில் கண்டிப்பாக ப்ராக்ரஸை உயர்த்திக்கிட்டே இருங்க. பட் ப்ரொகாஸ்டினேஷன் மட்டும் விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஸ்டார்ட் டுடேலேருந்து ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. யூ கேன் டூ இட். உங்களால் கண்டிப்பாக முடியும். நிறைய ரீசன்ஸ் ஏன் அப்படி நீங்களே யோசிச்சு பாருங்கள். டோட்டலி வேஸ்டான ரீசன்ஸாக தான் அது இருக்கும். ஸோ ரீசன்ஸ்னால எந்த ஒரு அட்வான்டேஜஸுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அட்வான்டேஜஸோடு இருப்போம். இப்போ நம்மளோட எக்ஸாமினேஷன் மார்ச்சில் இருக்குது அப்படின்னா ஜான்வரிலேயும் நீங்கள் படிங்க. அண்ட் பிப்ரவரியிலையும் உங்களுக்கு டைம்ஸ் இருக்குது. அந்த பிப்ரவரியில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. அதுக்கடுத்து பாதி மாதத்துக்கு அடுத்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கலாம். மார்ச்சில் அப்படின்னா எக்ஸாமினேஷன் மட்டும்தான். பட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2024 கொஷின் பேப்பர் விச் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 2021, 22, 23. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறோம், கரெக்டாக? 2020 புக் இன்சைட் கொஷின் கேட்டது இன்னும் கேட்கல, ரொம்ப டீப்பஸ்ட்டாக. பட் 2024 கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வருஷத்தை இனிதே தொடங்குங்க. இனியும் வெற்றியோட பாதையில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். until then bye from me.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.